நாட்டின் 75வது குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஒத்திகை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த அணிவகுப்பு ஒத்திகையில் எந்தெந்த படையினரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். வணக்கம். இந்திய நாட்டின் 75வது குடியரசு தின விழா வருகிற 26ஆம் தேதியன்று நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உள்ள அந்த உழைப்பாளர் சிலை அருகே இந்த ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. கடந்த வருடங்களாகவே காந்தி சிலையின் முன்பு நடைபெறக்கூடிய இந்த குடியரசு தின விழா ஒத்திகையானது தற்பொழுது கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டும் 2வது ஆண்டாக உழைப்பாளர் சிலை அருகே நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ பணிகளின் காரணமாக காந்தி சிலை அருகே மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினால் இந்த ஆண்டும் குடியரசு தின விழாவானது காமராஜர் சாலை உழைப்பாளர் சிலை அருகே நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடைபெறுவது 2வது ஒத்திகையாகவே கருதப்படுகிறது. ஏற்கனவே 19ஆம் தேதியன்று முதல் ஒத்திகை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 2வது நாளாக ஒத்திகை நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்று வருகிறது. 75வது குடியரசு தின விழாவையொட்டி ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஒவ்வொரு ஆண்டுமே காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நடைபெறும். அதன்படி மெட்ரோ பணிகள் காரணமாக இங்கு நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் முதல் கட்டமாக ஆளுநர் முதல்வர் அவர்கள் வருவது போலவும் இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முப்படை வீரர்கள், காவல்துறையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்டோரும் அணிவகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். அதனை ஆளுநர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் இந்த அணிவகுப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வாத்தியங்கள், இசைப்போரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அணிவகுப்பை தொடர்ந்து துறை சார்ந்த, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த 22 அலங்கார ஊர்திகளும் கலந்து கொள்ள இருக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி இன்றைய தினம் ஏற்கனவே 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட ஒத்திகையை தொடர்ந்து இன்று 22ஆம் தேதியும் அடுத்த கட்டமாக 24ஆம் தேதிகளிலும் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று 2ஆம் கட்ட ஒத்திகை நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த 3 நாட்கள், அதாவது ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுகிற 3 நாளும் குடியரசு தின விழா கொண்டாடப்பட இருக்கக்கூடிய 26ஆம் தேதியும் மெரினா சாலையில் பல்வேறு சாலை மாற்றங்களும் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அடுத்த இன்று தினத்தோடு ஒப்பிடுகையில் காலை 6 மணி முதல் காலை 9:30 மணி வரையிலுமே இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.